சிவசேனா தலைவரும் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கூட்டணிக்கே திமுக கழகத்தின் தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை ஏற்கணும் சொல்லி மகாராஷ்டிரத்திலிருந்தும் வேறு மாகாணங்களிலிருந்தும் குரல் வருதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமுக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. திராவிட மாடல் கவர்மெண்ட் நடத்துற ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு தலைமை ஏற்கணும்னு சொல்லி வேறு மாநிலங்களில் உள்ளவர்கள் சொல்வது திமுகவுக்கு பெருமை. கூட இருக்கிற நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படி சொல்றதை கேட்டு. யார் மாறா அதிமுக முகாமுக்கு? இல்ல, அதிமுக முகாமுக்கு யார் மாறா? அதெல்லாம் ஒரு ஒரு சதவீத தாக்கத்தை கூட ஒரு சதவீத தாக்கத்தை கூட திமுகவுக்கு ஏற்படுத்தாது. அவங்கவுங்க விருப்பம் கட்சியில் போய் சேர்றாங்க. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன். பாராட்டல. அவர் காமராஜரை பத்தி பெரியாரை பத்தி எல்லாம் பேசுறாரு. இளைஞர்கள் போறவங்களுக்கு அப்படியாவது காமராஜரை பத்தி பெரியாரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிற ஆசை வந்தா நல்லதுதானே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அவர் 15% ஓட்டு வாங்கக்கூடும் விஜய் அப்படின்னு அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார். அவர் முதல் தடவை எம்பி, ரொம்ப ஜாக்கிரதையா வேலை செய்யறாரு. நல்ல ரேப்போர்ட் வச்சிருக்காரு. தொகுதிக்கு அவரளவுக்கு யாரும் செய்யலன்னு பேர் வாங்கியிருக்கிறாரு. அதனால யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நிதானமா பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை பொறுத்த மட்டும் அவர் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைய கேளுங்க, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பதில் சொல்லுவேன். அதாவது இந்த திரைப்படங்களை பார்த்து கொஞ்சம் இளைஞர்களுக்கு அதன் மேல ஒரு விருப்பம் வந்திருக்கு. அப்படி அவங்க நிறைய போறாங்க.